கடைசியில பாருங்க, நீ வந்து மாட கோமாதாண்டு, இப்ப குரங்கு என்ன அனுமார் தானே. இன்னைக்கு சிம்லால குரங்கு தொல்லை அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு அடிச்சா 300 ரூபா போட்டிருக்காங்க, பரிசு கொடுக்குறாங்க. ஒரு குரங்கு அடிச்சு கொலை பண்ணா 300 ரூபா கொடுக்குறாங்க. சரியான தடுத்து பாரு, ஓ பாப்போம், உன்னைய கல்லால் எரிஞ்சு கொள்ளுவான். நீ அதை போய் தடுத்தனா 300 ரூபாய் ஏண்டா கெடுக்கிறீங்க அப்படின்னு. அப்ப உனக்கு ஒரு தொந்தரவு ஏற்படும் பொழுது அந்த குரங்க உன்னுடைய அனுமார் எப்படா கொலை பண்றீங்க? போய் நில்லு. இந்து மக்கள் கட்சியெல்லாம் காணாம். மேனகா காந்தி எங்க போன? இப்ப போ, சிம்லாக்கு போ, அம்புட்டு குரங்க அள்ளிட்டு வா, வீட்டுல வச்சு உன்னோட சேர்த்து வள முடியுமா? என்ன நிலைமை? கூத்தடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய வழிபாட்டு விஷயத்துல விளையாட வேண்டும், இதுதானே இவர்களுடைய நோக்கம். இது அல்லாமல் வேற என்ன? நீ வந்து மாடு வந்து நாங்கள் வதை செய்கின்றோம் என்று சொல்லி நீ இப்படி சொல்வாயானா, எத்தனை கோயில்கள்ல யானை வச்சு பிச்சை எடுக்க விட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த கோயில்ல யானை பிச்சை எடுக்குது, அந்த யானையெல்லாம் முடிச்சு கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு சோறு போட வேண்டியதானே, சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே. கோயில் எனக்கு சோறு கொடுப்பியா நீனு? எத்தனை கோயில் திருவிழாக்கள்ல ஒட்டகத்தை இழுத்துட்டு போற, அப்ப எங்க போச்சு? போய் தடுத்து பாருவேன். அதை ஃபுல்லா தடுக்க உனக்கு திராணி இருக்கின்றதா? எத்தனை யானைகளை வச்சுக்கிட்டு படம் காட்டிக்கிட்டு இருக்கிற, தடுக்க முடியுமா? கிளி ஜோசியம் எலி ஜோசியம் என்ற பேர்ல கிளிகளை புடிச்சு வச்சுக்கிட்டு கூண்டுல அடைச்சு சித்திரவதை பண்றானே, அந்த ஜோசியக்காரனை புடிச்சு உள்ள அடா வாப்போம், சவால் விடுகின்றோம். முடியுமா? என்னன்னா, முஸ்லீம் என்றால் இவங்களை ஏதாவது பண்ணணும். இதுக்காக தானே நீங்க வர்றீங்க. வருது வேற என்ன? உங்களால என்ன செய்ய முடியும்? அப்ப நீங்க செய்யக்கூடியதெல்லாம் சட்டப்படி உள்ளதா? இந்த பிஜேபி காரன் செய்யறதெல்லாம் சட்டப்படியானதா? மேனகா காந்தி பண்றதெல்லாம் சட்டப்படியா? பேசுவோமா? அதை பட்டியல் போடுவோமா? அம்மன சாமியாரை கூட்டிட்டு வந்து ஹரியானா சட்டசபையில உட்கார வச்சிருக்கீங்களே, ஹரியானா சட்டசபையில நிர்வாண சாமியாரை கூட்டு வந்து உட்கார வச்சு பயான் பண்ண விடுறாங்க. நிர்வாண சிறப்புரை எங்கடா இருக்கு சட்டத்துல?